ஏன் இதை சொல்லி என்று சொன்னால், இன்று இருக்கிற அரசியல்வாதிகள் எந்த கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் நமக்கு கட்சி பாகுபாடு இல்லை. நமக்கு எந்த கட்சியும் எதிரியும் இல்லை, எந்த கட்சியும் நமக்கு நட்பும் இல்லை. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் அம்பேத்கருடைய சிந்தனை, அம்பேத்கர் எழுதி கொடுத்த சட்டம், அம்பேத்கர் நமக்கு பெற்றுத்தந்த இடஒதுக்கீடு, அம்பேத்கரால் நமக்கு கிடைத்த சலுகைகள், இதை நம்முடைய மக்கள் எப்படி அனுபவிக்கிறார்கள், இதை நம் மக்கள் பின்பற்றி நடக்கிறார்களா, இதை நம் மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்களா அல்லது தெரிந்து கொண்டிருக்கிறார்களா என்கிற சிந்தனையோடு தான் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் இந்த சிந்தனையை பரப்பிக் கொண்டிருக்கின்றது. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொன்னார். கற்பினா என்ன? கற்பி அப்படின்னா என்ன? இப்படி கற்பினா என்ன? அம்பேத்கர் சொன்ன கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். கற்பினா என்ன? சத்தமா சொல்லு. படிப்பு. இல்லை, எங்க மாடு துணி சேலை ஒன்று தப்பா சொல்லிட்டேன். கற்பினா படிக்கிறது, கத்துக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது அல்ல. கற்பி என்றால் சொல்லி கொடுன்னு அர்த்தம். அதானே வாத்தியார் பாடத்தை என்ன பண்றாரு? சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ கற்பி என்ற சொல்லுக்கு சொல்லி கொடு என்ற அர்த்தம். எதை சொல்லிக் கொடுப்பது? எதை சொல்லிக் கொடுக்க சொன்னார் அம்பேத்கர்? நமக்கு படிப்பு ஏறாதுன்னு சொன்னான், ஏறுன்னு சொல்லி விடுறா அவனுக்கு. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை